வெல்கம் டு சிஎஸ் வேர்ல்ட். இன்றைக்கு நாங்கள் ஆட்டிறைச்சி கறி, மட்டன் கறி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் ஆட்டிறைச்சி கழுவி வெட்டி வச்சுருக்கிறோம். ஒரு பாதி தக்காளி பழம், எங்களோட ஸ்ரீலங்கா கறித்தூள், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, பாதி வெங்காயம், இஞ்சி இவ்வளோத்தையும் நான் குழைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் போட போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வர்றதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் மட்டும் இதில் வடிவாக அவிய விட போகிறேன். அவிஞ்சால் வடிவாக வேறு கெதியாக வந்துடும். பார்ப்போம். வடிவாக எல்லாத்தையும் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு கப் தண்ணியை விட்டுட்டு, இது இறைச்சி தென்பாட்டில் தண்ணி விடும், அதனால் ஒரு கப் தண்ணி விட்டுட்டு நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அவிப்பேன் டைமர் வச்சு. இல்லாட்டிக்கு ஒரு 4 விசில் வர மட்டும் இதை அவிக்கணும். சரியாக 20 நிமிஷம் வேக விட்டுட்டு விசில் வந்துட்டுது. என்னை நிப்பாட்டிட்டு அடங்கு மட்டும் முடக்கும். சரியா 20 நிமிஷம் அவிஞ்சிட்டது. இப்போ பாருங்கோ வந்துட்டுது நல்லா விசில். இது இந்த ஆவி அடங்கு மட்டும் நான் அதை சைட்டில் விட போகிறேன். மிச்சம் அப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஆவி அடங்கிட்டது. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. தெரியுதோ தெரியாது, சூரியன் அரிக்கிறபடியாக நல்ல வடிவாக இது ஃபுல்லாக அவிஞ்சிட்டுது. இப்படி இருக்குது. இனி ஒரு தாளிக்க போகிறேன். ஒரு வடிவாக தாளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை திருப்பி அவிய விட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கொஞ்சமாக நான்ஸ்டிக் தானே, அதனால் நிறைய விட தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய், இவ்வளவு கடுகு வெடித்த உடனே கடுகு வெடிச்சிட்டது. ஒரு கருவாவும், கராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் வெந்தயம் நான் போடுறேன். நான் தெரியாது போடலாமல் போடக்கூடாதுன்னு ஆனால் நான் போடுறேன் நான் வெந்தயம். இது வெங்காயம் வதங்கி வரட்டும். அது கூட அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதித்து திரட்ட விடுவேன். இது வெங்காயம் தெரியுமா, வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ இதை அரைச்சி தான் விட்டு போடுறேன். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை வச்சு கிரேவி தேவைன்னு சொன்னால் இதை கழுவி போட்டு ஊற்றிட்டு, நான் இடையில முறையில் இன்றைக்கி தேங்காய் பால் இருக்குது, அதனால் ஒரு கொஞ்சம் தேங்காய் பாலையும் டின்னில் தான் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சு பிரண்டு வர்றதுக்கு அடுப்பில் விட போகிறேன். எனக்கு உப்பு தூள் எல்லாம் முதல் போட்டதே அளவாக இருக்குது. தேவைன்னு சொன்னால் உப்போ தூளோ உரைப்போ காணாதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே முறுக்கா போட்டுட்டு நீங்களும் அவைய விடலாம். இப்படியே நான் ஒரு மூடி ஒரு 5-6 நிமிஷம் பார்க்க தெரியும் அவிய விட போகிறேன். ஆட்டுக்கறி ரெடி. இன்றைக்கு சூரியன் அரிக்கிறபடியாக எங்களோட வீட்டில் கிச்சனுக்குள்ள சூரியன் வந்துருக்கும். அதனால் காணொளி கொஞ்சம் அப்படி இப்படி. இறைச்சி கறி முடிஞ்சிட்டுது. எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவை, அதனால் நான் இப்போ நிப்பாட்ட போகிறேன். உங்களுக்கு பிரட்டலாக தேவையான்னு சொன்னால் இன்னும் வத்த விடலாம். இல்லாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பா தேவையான்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டுட்டு இன்னொருக்கா கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னாலும் தண்ணி குழம்பா இருக்கும். இறைச்சி கறி ரெடி.